மக்களவை எம்பியாக பிரதமர் மோடி பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, சிவராஜ் சிங் சவுகான், பியூஷ் கோயல், மனோகர் லால் கட்டார் உள்ளிட்டோர் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டனர். மாநிலங்களின் அகர வரிசைப்படி எம்பிகள் பதவியேற்று வருவதால் தமிழக எம்பிகள் இன்று பதவியேற்கிறார்கள். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீனுக்கு தடை கோரிய அமலாக்கத்துறையின் மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று பிற்பகல் தீர்ப்பு வழங்குகிறது. கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது அமலாக்கத்துறை மற்றும் கெஜ்ரிவால் தரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாக உள்ளது. கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவம் தொடர்பாக ஆளுநர் RN ரவியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று சந்திக்க உள்ளார். நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து மனு அளித்த நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்து மனு அளிக்க உள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் CBI விசாரணை நடத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றதாக அதிமுக பிரமுகரான சுரேஷ்குமார் என்பவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். சுரேஷ்குமார் மீது ஏற்கனவே 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஏற்கனவே சுரேஷ்குமார் அதிமுகவின் வேளாண் பிரிவு ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருந்துள்ளார். கல்வராயன் மலை அருகே சாராயம் காய்ச்சி விற்று வந்த சுரேஷ்குமார் அடிக்கடி தனது தாயாரை பார்க்க சொந்த கிராமமான கல்லாநத்தத்திற்கும் சென்று வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் சம்பவம் தொடர்பாக மேலும் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பென்சிலால், சடையன், ரவி, செந்தில், ஏழுமலை, கௌதம் மற்றும் சிவகுமார் ஆகிய 7 பேரை கைது செய்துள்ளனர். இவர்கள் 7 பேரும் மெத்தனாலை பெரிய நிறுவனங்களிலிருந்து வாங்கி வந்து தனி நபர்களுக்கு விற்பனை செய்ததும், சிவகுமாரிடம் அடிக்கடி மெத்தனால் வாங்கி வந்ததும் தெரிய வந்துள்ளது. அவர்கள் 7 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மருந்துகள் பெயரை மாற்றி மாற்றி கூறி கையிருப்பில் இல்லை என மக்களை பதட்டமடைய செய்வதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கள்ளக்குறிச்சி சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சிறந்த மருத்துவ சேவையை அளிப்பதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் தலைமையிலான குழு பாராட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பிணத்தின் மீது அரசியல் செய்வதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காட்டமாக தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு ராகுலும் மல்லிகார்ஜுன கார்கேவும் வாய் திறக்கவில்லை என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆனால் இதுகுறித்து செய்தி அறிந்தவுடனேயே ராகுலும் கார்கேவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னிடம் கேட்டறிந்ததாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நோயாளிகளை சந்திக்கவும் குழந்தைகளின் கல்வி செலவை காங்கிரஸ் ஏற்கும் என அறிவிக்குமாறும் அவர்கள் தன்னிடம் கூறியதாக செல்வ பெருந்தகை தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விசிக தலைவர் திருமாவளவன், CPM தேசிய குழு உறுப்பினர் G. ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய G. ராமகிருஷ்ணன், கள்ளக்குறிச்சியில் லஞ்சம் வாங்கிய காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், மதுவிலக்கு கொள்கையை தேசிய கொள்கையாக அறிவிக்க வலியுறுத்தி செப்டம்பர் 17ஆம் தேதி 5 லட்சம் பெண்களை கொண்டு மதுவிலக்கு மாநாடு நடத்தப்படும் என்று அறிவித்தார். விசச்சாராய உயிர் பலிகளுக்கு பயந்து வீட்டில் பதுக்கி வைத்திருந்த மெத்தனாலை அழிக்க முயன்றபோது வெடிவிபத்து ஏற்பட்டு தான் நூலிழையில் உயிர் தப்பியதாக கைதான சாராய வியாபாரி கண்ணன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தன் வீட்டில் சுமார் 100 லிட்டர் வரை மெத்தனால் கலந்த சாராயத்தை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்ததாகவும், அடுத்தடுத்து உயிரிழப்புகள் ஏற்பட வீட்டிலிருந்த சாராயத்தை உடனடியாக அழித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். 100 லிட்டர் மெத்தனால் கலந்த சாராயத்தை அருகில் உள்ள ஆற்றில் ஊற்றியதால் ஆற்று நீர் வெந்நீராக மாறி கொதித்ததாகவும் அவர் கூறியது பகீர் கிளப்பியிருக்கிறது. குலதெய்வ வழிபாட்டை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ரவி கூறியதாக வெளியான தகவலுக்கு ஆளுநர் மாளிகை மறுப்பு தெரிவித்துள்ளது.
இந்த போலி செய்தி ஆளுநரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் கோபத்தையும் தவறான புரிதலையும் ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்தி போலி செய்தியை பரப்பியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் ஆளுநர் மாளிகை சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை, மதுரை, டெல்லி, மும்பை உட்பட 40க்கும் மேற்பட்ட விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து விமான நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பயணிகளின் உடைமைகளிலும் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்துள்ளது. மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி நடப்பு கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புகளை மேற்கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக பாமக வன்னியர் ஒதுக்கீடு குறித்து பேசுவதாக தெரிவித்தார். இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் தவறான தகவலை அளித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு தடை விதிக்கப்படவில்லை என்றும் இடஒதுக்கீட்டை உயர்த்தியதற்கு தான் நீதிமன்றம் தடை விதித்ததாகவும் தெரிவித்தார். சட்டமன்றத்தில் தவறான செய்தியை முதல்வர் எப்படி சொல்லலாம் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றமே தெரிவித்துள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நிதிஷ்குமார் மத்திய அரசை கேட்டா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாமின் பிறந்த நாள் இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழறிஞர் டாக்டர் மு. வரதராசனாரின் பிறந்த நாளான ஏப்ரல் 25ஆம் நாள், சமூக சீர்திருத்த செயல்பாட்டாளர் இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாளான ஜூலை 7ஆம் நாள், சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகனாரின் பிறந்த நாளான அக்டோபர் 9ஆம் நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வெப்ப அலையின் தாக்கத்தையும் இனி பேரிடராக கருத்தில் கொள்வோம் என அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை அளித்த அவர், மிக்ஜாங் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பாதிப்பு ஏற்பட்ட போது மத்திய அரசு சார்பில் எவ்வித நிதியும் வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் இவை எல்லாவற்றையும் பிரச்சனையின்றி சமாளித்ததாக தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டத்தில் பேசுவது போல் சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் பேசக்கூடாது என அவை முன்னவர் துரைமுருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை அளித்த உறுப்பினர்கள் பாராட்டியபடி பேசினர். அப்போது குறுக்கிட்டு பேசிய துரைமுருகன் அவையின் கண்ணியம் மாறி வருவது வருத்தம் அளிப்பதாகவும் உறுப்பினர்கள் சட்டப்பேரவையை பொதுக்கூட்டமாக மாற்றிவிடக் கூடாது என்றும் கூறினார். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனையை பேச அனுமதி மறுக்கப்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். அவை முன்னவரின் கருத்து சில நேரங்களில் மாண்புகளுக்கு முரணாக உள்ளதாக தெரிவித்த அவர், பேரவைத் தலைவர் இடைமறிப்பது, பேச வாய்ப்பு மறுப்பது வருத்தமளிப்பதாகவும் கூறினார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட மாணவி ஸ்ரீமதியின் தாயார் செல்வி தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. செல்வி உட்பட 35 சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இதை எதிர்த்து அவர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். வேண்டுமென்றே தங்கள் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக கூறிய அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பியதாக கைது செய்யப்பட்ட யூடியூப் சேனல் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஜாமீன் கோரி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தாக்கல் செய்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதங்களை கேட்ட நீதிபதி, மனுதாரர் கேட்ட கேள்வி பிரச்சனையை தூண்டும் வகையில் இருந்ததாக கூறினார். மேலும் தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து பெற்றார். 18வது மக்களவையின் முதல் சிறப்பு கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. இதனையொட்டி மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என திருத்தம் செய்யும் தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. கேரள சட்டப்பேரவையில் பெயர் மாற்றம் குறித்து ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கடந்த ஆண்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அதனை மத்திய அரசு நிராகரித்த நிலையில் சிறிய திருத்தங்களுடன் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசியலமைப்பின் முதல் அட்டவணையில் உள்ள மாநிலத்தின் பெயரை கேரளம் என அதிகாரப்பூர்வமாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதில் கோரப்பட்டுள்ளது. டெல்லியில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்த அமைச்சர் அதிஷி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் ஹரியானா மாநில அரசு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி டெல்லி அமைச்சர் அதிஷி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை 22ஆம் தேதி தொடங்கினார். 4வது நாளாக போராட்டம் தொடர்ந்த நிலையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிஷிக்கு இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து இளவரசி ஆனி தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். மேற்கு இங்கிலாந்தின் பிரிஸ்டலில் உள்ள சவுத்மேட் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் அவர் குணமடைவார் என நம்புவதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. தென்கொரியாவில் லித்தியம் பேட்டரி ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 22 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 18 பேர் சீனாவை சேர்ந்தவர்கள் என்றும் 2 பேர் தென்கொரியா மற்றும் ஒருவர் லாவோட்டியர் என தெரியவந்துள்ளது. தீ பரவிய சில நொடிகளில் பேட்டரிகளிலிருந்து வெளியான நச்சு வாயுவால் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எனினும் பேட்டரி வெடிப்புகளுக்கு என்ன காரணம் என விசாரிக்கப்பட்டு வருகிறது. சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயானது முற்றிலும் அணைக்கப்பட்டது. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 205 ரன்கள் குவித்தது. 8 சிக்சர்களை பறக்கவிட்ட கேப்டன் ரோஹித் சர்மா 92 ரன்கள் விளாசினார். பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 181 ரன்களில் அவுட் ஆனது. இதன் மூலம் 24 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா குரூப் 1 பிரிவில் முதல் அணியாக அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்கான அரையிறுதி வாய்ப்பை தீர்மானிக்கும் இடத்தில் வங்கதேசம் அணி உள்ளது. குரூப் 1 பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசம் அணிகள் தற்போது பல பரீட்சை நடத்தி வருகின்றன. இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றால் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறும். அதே சமயம் ஆப்கானிஸ்தான் வீழ்த்தப்பட்டால் ஆஸ்திரேலிய அணி அரையிறுதிக்கு முன்னேறும். வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடி வரும் ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன்கள் எடுத்துள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்களின் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவ நிலத்தில் 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. CIDU தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் சௌந்தரராஜன் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியில் ஒன்றை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள ரசா கார்டன் பகுதியில் வீட்டிற்குள் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த கோயம்பேடு தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் வீட்டில் இருந்த பணம் உட்பட அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமானது. இந்த தீ விபத்து எப்படி நடந்தது என அரும்பாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மகளின் வாழ்க்கையை பாழாக்கி வேறொரு பெண்ணை திருமணம் செய்த மருமகனையும் அவரின் தந்தையையும் பெண்ணின் தாய் ரோட்டில் வைத்து கன்னத்தில் அறைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தர்மபுரி மாவட்டம் அரூர் நீதிமன்றத்திற்கு வெளியே மருமகன் வேடியப்பன் அவரது தந்தையை கன்னத்தில் அறைந்த பெண் தன் மகளை ஏமாற்றிவிட்டதாக குற்றஞ்சாட்டினார்.
காரைக்காலில் கணவன் இறந்த துக்கத்தில் திருநங்கை மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவன் இறந்த துக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவித்த திருநங்கை யாழினி திடீரென வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு முன் அவர் தனது சகோதரருக்கு வாட்ஸ்அப் ஆடியோ மூலம் தகவல் அனுப்பியுள்ளார். அதில் கணவரை பிரிந்து வாழ முடியவில்லை என்றும், எனவே தற்கொலை செய்து கொள்வதாகவும், தனது மரணத்திற்கு யாரும் காரணமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 1,19,00,000 மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்த வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் மரமிருக்கும் இயந்திரத்தை சோதனை செய்த போது தங்கம் கைப்பற்றப்பட்டது. தங்க கடத்தல் பின்னணி குறித்து பிடிப்பட்ட பயணியிடம் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். நீலகிரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட காவலர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். பில்லூர் அணை பாதுகாப்பு காவலர் சவுந்தரராஜன் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றி திரிந்துள்ளார். ரோந்து பணியில் இருந்த போலீசார் சோதனை செய்தபோது அவரது பையில் 200 கிராம் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. உடனடியாக அவரை கைது செய்த போலீசார் யாரிடமிருந்து கஞ்சாவை வாங்கினார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். கல்வராயன் மலையில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நடத்திய சோதனையில் 1000 லிட்டர் சாராய ஊறல் அழிக்கப்பட்டது. வேதூர் வனப்பகுதிக்கு சென்று சோதனை செய்ததில் அங்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000 லிட்டர் கள்ளச்சாராய ஊறலை போலீசார் கண்டுபிடித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே வயிற்று வலி ஏற்பட்டு 8 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பத்தோடு அனைவரும் பிராய்லர் கோழியை சமைத்து சாப்பிட்ட நிலையில் சிறுவனுக்கு மட்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக கெலமங்கலம் மருத்துவமனையில் முதலுதவி பெற்று மேல் சிகிச்சைக்காக ஓசூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சிறுவன் உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி நகராட்சி பகுதியில் இரவு நேரங்களில் ஏற்படும் தொடர் மின்வெட்டை கண்டித்து அப்பகுதி மக்கள் 2வது நாளாக சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை அகழ்வாராய்ச்சியில் சுடுமண்ணாலான பெண் பொம்மையின் தலைப்பகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வைப்பாட்டின் வடகரையில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சுடுமண்ணாலான பெண் பொம்மை கிடைத்துள்ளது. அப்பகுதியில் இன்னும் பல பழங்கால பொருட்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி அவரது சொந்த கிராமமான ரைகேலாவிற்கு சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் தனது தாயாருடன் தனது ஓட்டு வீட்டில் தரையில் அமர்ந்து முதல்வர் மோகன் சரண் மதிய உணவு சாப்பிட்டார். அவருக்கு உணவு ஊட்டிவிட்டு தாயார் நெகிழ்ச்சி அடைந்தார். ஜூலையில் நடைபெறும் ஜிம்பாப்வே அணியுடனான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடருக்கான இந்திய அணியை BCCI அறிவித்துள்ளது. சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு இளம் இந்திய வீரர்கள் கொண்ட அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான அணியில் ஜெய்ஷ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், துருவ் ஜுரேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், அவேஷ் கான், கலில் அகமது, முகேஷ் குமார் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். IPL தொடரில் சிறப்பாக விளையாடிய அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, ரியான் பராக், துஷார் தேஷ்பாண்டே ஆகியோருக்கு முதல் முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் டேட்டிங் ஆப் மூலம் பழகி சினிமா சவுண்ட் இன்ஜினியரை வரவழைத்து பணப்பறிப்பில் ஈடுபட்ட புகாரில் சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கே நகரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வடபழனி காவல்துறையினர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். கைதான 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்த கும்பல் எத்தனை பேரிடம் பணப்பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்ததற்கு காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. கழிவறை இணைப்புகளில் எஸ் அல்லது பி வடிவ நீர்காப்பு முறை இல்லாதது, முறையான ஆய்வு தொட்டிகள், வாயு வெளியேறும் குழாய்கள் பொருத்தப்படாதது ஆகியவை முதன்மை காரணங்களாக கண்டறியப்பட்டுள்ளது. நீர்காப்பு முறையில்லாத இடங்களில் ஹைட்ரோசல்பைடு வெளியேறியதால் அது விஷவாயுவாக தாக்கியிருப்பது தெரியவந்துள்ளது. கேரளாவில் வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலம் பல லட்சம் சம்பாதிக்கலாம் என கூறி ரூபாய் 12 லட்சத்தை மோசடி செய்த நபர்கள் பிடிபட்டனர். ஆலப்புழாவைச் சேர்ந்த ஒரு பெண் கொடுத்த புகார் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்ட கேரள போலீசார் மலப்புரத்தைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்தனர். இதேபோல் அவர்கள் மேற்கொண்ட ஆன்லைன் மோசடி குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக வெடிவைத்து பாறைகளை தகர்த்ததால் வீட்டில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக பெண் ஒருவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்து கிராம அலுவலக அலுவலரிடம் ஆதாரங்களுடன் புகார் கொடுத்தும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்துறை பேராசிரியர் எழுதிய தமிழ் கவிதை கேரள அரசின் பள்ளிப்பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நிகழ்வு படைப்பாளிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளவர் மணிவண்ணன். இவரின் அமைதி யுத்தம் என்ற கவிதை தொகுப்பு கேரள அரசின் 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இடம்பெற்றுள்ளது. இது குறித்து பேசிய மணிவண்ணன், இது தமிழ் படைப்பாளிகள் மத்தியில் பெரும் ஊக்கத்தை அளிப்பதுடன் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். கடலூரில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட காவல் ஆய்வாளர் நலம் பெற வேண்டி சக காவலர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுநகர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வரும் குருமூர்த்தி கடந்த 3 நாட்களுக்கு முன்பு திடீரென மயங்கி விழுந்தார். உடல்நலக் கோளாறால் தற்போது சிகிச்சை பெற்று வரும் அவர் விரைவில் குணமடைய வேண்டி புதுப்பாளையம் ராஜகோபால சுவாமி கோயிலில் சக காவலர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். யானைகள் நடமாட்டத்தால் அச்சமடைந்த கூடலூர் பகுதி பொதுமக்கள் மாவட்ட வன அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. யானைகளை விரட்டக்கோரி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தபோது ஒற்றை சுழி கொம்பன் யானை அப்பகுதிக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் அப்பநாயக்கன்பட்டியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து 1 கோடி ரூபாய் செலவில் பள்ளியை சீரமைத்து கொடுத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியை சீரமைக்கும் பொருட்டு தனியார் கார் நிறுவன உரிமையாளரும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவருமான வேலுமணி 1973 1974 ஆண்டு அவருடன் படித்த முன்னாள் மாணவர்களை ஒன்றிணைத்து 1 கோடி ரூபாய் செலவில் பள்ளிக்கூடத்தை சீரமைத்துள்ளார். மதுரையில் அரசு பள்ளி மாணவிகளின் கல்வியை கருத்தில் கொண்டு மாலையில் உரிய நேரத்தில் அரசு பேருந்து இயக்க கோரிக்கை எழுந்துள்ளது. வீரபெருமாள்புரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்து வரும் மாணவிகள் மாலை பள்ளி விடும் நேரத்தில் அரசு பேருந்து கிடைக்காததால் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வீட்டிற்கு செல்ல நேரிடுகிறது. மதுக்கடை அருகே நடந்து செல்லும் மாணவிகளை சிலர் வம்பு இழுப்பதாகவும்
காட்டுப்பன்றிகளின் அட்டகாசத்திற்கு பயப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேரில் பார்க்க மதுரையிலிருந்து சென்னைக்கு முதல் முறையாக விமானத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பயணித்துள்ளனர். மதுரை மாநகராட்சி பள்ளிகளை சேர்ந்த 9 பேர், ஊமச்சிக்குளம் அரசு பள்ளியைச் சேர்ந்த ஒரு மாணவர் மற்றும் ஒரு ஆசிரியர், ஒரு பேராசிரியர் ஆகியோர் சென்னைக்கு ரோட்டரி கிளப் மூலமாக விமானத்தில் அழைத்து வரப்பட்டனர். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் சூரஜ் ரேவண்ணாவிற்கு 8 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிஐடி போலீசார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகளுக்கான நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சம்பவம் நடந்ததாக கூறப்படும் இடத்திற்கு சூரஜ் ரேவண்ணாவை அழைத்து சென்று ஆதாரங்களை சேகரித்த சிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர். சித்தா பட வெற்றியை தொடர்ந்து SU அருண்குமார் இயக்கத்தில் நடிகர் விக்ரம், SJ சூர்யா, துஷாரா விஜயன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடிப்பில் வெளியாக உள்ள படம் வீரா தீரா சூரன். இப்படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பிற்காக மதுரை வந்த விக்ரமுடன் விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள போட்டிகளில் பங்கேற்க இந்தியா மற்றும் தென் ஆப்பிரிக்கா மகளிர் கிரிக்கெட் அணியினர் சென்னை வந்தடைந்தனர். இவ்விரு அணிகளும் MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வரும் 28ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை டெஸ்ட் போட்டியிலும் ஜூலை 5, 7, 9 ஆகிய தேதிகளில் T20 தொடரிலும் களமிறங்க உள்ளன. திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் முதல் முறையாக 3 அடி உயரமுள்ள பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக பிரசவம் நடைபெற்றது. கல்தாம்பாடி பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற பெண் 3 அடி உயரம் கொண்டவர். நிறைமாத கர்ப்பிணியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆபரேஷன் மூலம் பெண் குழந்தை பெற்றெடுத்தார். தற்போது தாயும் செய்யும் நலமாக உள்ளனர். சிறப்பான முறையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவக் குழுவை மருத்துவமனை நிர்வாகம் பாராட்டியுள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கடற்கரை சாலை, முப்பளம், நெல்லித்தோப்பு, முத்தியால்பேட்டை, ராஜ்பவன் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மழை நீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. அந்த வழியாக பைக்கில் வந்த இளைஞரின் செல்போன் நீருக்குள் விழுந்தது. அவர் நீண்ட நேரமாக தேடியும் செல்போன் கிடைக்காத நிலையில் அப்பகுதியில் உள்ளவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த நீரை அப்புறப்படுத்தினர். எனினும் செல்போன் நீரில் மூழ்கியதால் சேதமடைந்தது. தொடர் மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க போலீசாரால் தடை விதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சில இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் வீலிங் மற்றும் ரேஸில் ஈடுபடுவதாக சமயபுரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பரணிதரன், செபாஸ்டியன் டேனியல் மற்றும் தேவனரசன் ஆகியோரை கைது செய்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை அருகே அரசு பேருந்து புளிய மரத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. காட்டேரியம்மன் கோயில் அருகே திருப்பத்தூரிலிருந்து நாற்றம்பள்ளி வழியாக பர்கூர் செல்லும் அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் காயமடைந்த 18க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது சொந்த தொகுதியான குப்பத்தில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அவர் தங்குவதற்காக அரசு விருந்தினர் மாளிகை தயாராகி வருகிறது. இதனிடையே குப்பம் தொகுதியில் உள்ள 4 காவல் நிலையங்களைச் சேர்ந்த 2 இன்ஸ்பெக்டர்கள் 4 சப் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். திருச்சியில் தனது ரசிகர் மன்ற நிர்வாகியின் திருமணத்திற்கு வீடியோ காலில் தொடர்பு கொண்டு நடிகர் சிவகார்த்திகேயன் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது மணமக்கள் உள்ளிட்டோர் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னையில் அடகு வைத்த நகையை மோசடி செய்ததாக தனியார் நிதி நிறுவன மேலாளர் மீது பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். அண்ணா நகரைச் சேர்ந்த கவிதா அளித்துள்ள மனுவில் தாம் அடகு வைத்த 15 சவரன் நகையை விதிமுறை மீறி வேறு வங்கிக்கு மாற்றி மோசடி செய்த நிதி நிறுவன மேலாளர் பாலாஜி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் நின்ற இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய விபத்தின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கரூர் அருகே காவிரி ஆற்றங்கரையில் இருசக்கர வாகனத்தை திருட முயன்றதற்காக வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை அடித்துக் கொன்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமாநில இளைஞர் தாக்கப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றியதோடு வினோத் மற்றும் கதிர்வேலை கைது செய்தனர். மேலும் தப்பியோடிய பாலாஜி, முத்து, கரண்ராஜ் ஆகிய 3வரையும் வலை வீசி தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அத்தனூர் வனசரக பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சிறுத்தை புலி நடமாடுவதாக சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் வனத்துறையினர் சம்பவ இடத்தில் சென்று விசாரித்ததில் அது காட்டுப்பூனையாக இருக்கலாம் என தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவின் தெற்கு மினசோட்டாவில் அமைந்துள்ள அணை ஒன்று முற்றிலும் உடையும் அபாயத்தில் உள்ளது. ராபிடன் அணையின் ஒரு பகுதி இடிந்து வெள்ள நீர் வெளியேறி வருகிறது. இதனால் ப்ளூ எர்த் ஆற்றில் வெள்ளமானது கட்டுக்கடங்காமல் கரை புரண்டு ஓடுகிறது. அணையின் ஒரு பகுதி உடைந்து வெள்ளம் பாய்ந்தோடும் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன.